ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையாக வெந்தய சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு, கோலா குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தய சாதம் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சு பொரிய விடுங்க. வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது. வெந்தயம் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறமா ஒரு 10-15 போல் பூண்டு பற்களை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தய சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலைகள், அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அரிசி வந்து ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கலாங்க. 1 கப் அரிசி சேர்த்திங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணியில் வந்து உப்பு நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. புழுங்கல் அரிசி அப்படின்றனால நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. ஒரு 1 hour போல் ஊறட்டும் அரிசி. இப்போ சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து 6 நாளுமே விரைச்சி போகாமல் இருக்கும். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாதம் வந்து 6லேருந்து 7 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப லேட்டாக வேகும் அப்படின்றனால நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களோட அரிசி வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கும் கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா புழுங்கல் அரிசிக்கு சரியாக வராதுங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசில் போட்டுடலாங்க. 3 விசில் வரட்டும். 3 விசிலுக்கு அப்புறமா 10 நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமாவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சாதம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். குழஞ்சி போகாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஈஸியாக, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. வெந்தய சாதம் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். மீன் குழம்பு, கோலா குழம்பு கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி சுவையான வெந்தய சாதம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.